குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அருமையான நேசருடைய கரம் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தட்டும். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என்னுடைய பிள்ளைகளே, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், வாழ்க்கையே அழுகை பிரதர். சில சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே அழுகை பிரதர். பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கிறேன். நான் சிரித்தது ஒரு சில நாட்கள் மட்டுமே, ஒரு நாள் சிரித்தால் பல நாட்கள் அழுகிறேன் என்று கண்ணீரோடு சொல்லுகிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரையெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு நாள் அழுதால் ஏன் அழுகிறாய் என்று கேட்பார்கள். 2 நாட்கள் 3 நாட்கள் அழுதால் ஏன் சும்மா சும்மா அழுகிற என்று இகழ்வார்கள். அதற்கு பிறகு நீங்கள் அழுதால் அழுவதை தவிர உனக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்று கடிந்து கொள்வார்கள். நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. உங்கள் கண்கள் கசியும் பொழுதே அவருடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே பல உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், கணவரால் துரத்தப்பட்ட ஆகார் அனாதை போல கிடந்து யாரும் இல்லாத இடத்தில் அவள் அழுத பொழுதும் ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டு தாங்கவே முடியவில்லை. ஓடி வந்தார். ஆகாரே, ஏன் அழுகிறாய்? கவலைப்படாது, பிள்ளை அழைத்து கொண்டு போ, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவனை ஆசீர்வதித்தார். அன்னாளுடைய கண்ணீரை கண்டார். ஐயோ, ஒரு குழந்தை இல்லையே. அழுகை இருதயத்தை உடைத்து அழுதாளாம், கண்ணீர் சிந்தி அழுதாள். ஆண்டவரால் தாங்கவே முடியவில்லை. அன்னாளை அணைத்து கொண்டார். சாமுவேல் போக மீதி இன்னும் 5 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எசேக்கியா ராஜா, ஐயோ, நான் மரிக்கப் போகிறேனே, ஆண்டவரே, என் கண்ணீரை பார்க்க மாட்டீரா என்று சுவர்புறமாய் திரும்பி அழுதாராம். ஆண்டவர் பார்த்தார். நீங்கள் வனாந்தரத்தில் அழுதாலும், ஆலயத்தில் அழுதாலும், சுவர்புறமாய் திரும்பி உங்கள் வீட்டுக்குள் அழுதாலும் உங்களை கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. ஆண்டவருடைய இருதயம் உடனே உடைந்து போனது. உடனே மனதுருகினார். 15 வருடங்கள் நான் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் எத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்தார் பாருங்கள். எப்படி உங்கள் கண்ணீரை மட்டும் அவர் பார்த்து வேடிக்கை பார்த்து போய் கொண்டிருப்பார்? இல்லை, நிச்சயம் துடைப்பார். இந்த மாதம் அவர் துடைப்பார். எந்த காரியத்திற்காக நீங்கள் அழுதாலும், அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நம்முடைய பெற்றோர்களாகிய நமக்கு
நம்முடைய பிள்ளைகள் எதற்கு அழுதாலும் பிடிக்காது. அழக்கூடாது என்று தான் நாம் சொல்லுவோம். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அழாதே என்று பிள்ளை அணைத்துக் கொள்வதைப் போலதான் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே அணைத்து கொண்டு சொல்லுகிறார், முத்தமிட்டு சொல்லுகிறார், மார்போடு தழுவி சொல்லுகிறார், அழாதே அழாதே, நான் பார்த்து கொள்ளுகிறேன். உங்கள் கண்ணீரை நிரந்தரமாய் கர்த்தர் துடைப்பார். உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் இந்த மாதம் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசத்தோடு இருங்கள், அவரையே பாருங்கள், ஸ்தோத்தரியுங்கள், துதியுங்கள், அற்புதங்கள் நடக்கும். நல்ல ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை விசாரிக்கிற தெய்வமே, எங்கள் கண்ணீரை புறந்தள்ளாத தெய்வமே, உம்மை அன்றி எங்களுக்கு வேறு யாரு உண்டு? மனிதனிடத்திலே அழுது அழுது நாங்கள் ஏமாந்து போனோம், பரிகசிக்கப்பட்டு போனோம், கடிந்து கொள்ளப்பட்டு போனோம். நீர்தான் எங்கள் கண்ணீரை புரிந்து கொள்ளுகிறவர், எங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவர், எங்கள் கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிற ஆண்டவர் நீர் என்று வேதம் சொல்லுகிறதாப்பா. அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் எதற்கெல்லாம் அழுதார்களோ, குழந்தை இல்லையே என்று அழுதிருக்கலாம், வேலை இல்லையே என்று அழுதிருக்கலாம், ஐயோ கடனை அடைக்க முடியவில்லையே என்று அழுதிருக்கலாம், ஐயோ இந்த கொடிய வியாதி என் உயிரை வாங்குகிறதே என்று அழுதிருக்கலாம். எதற்காக அழுதாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. கண்ணீர் நிரந்தரமாய் துடைக்கப்படும்படி என் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்படி, அற்புதம் செய்யும்படி, ஆச்சரியத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் நம்முடைய பொற்கரத்தால் துடைத்து மகிழ்ச்சியாக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அழுதார்களோ அவ்வளவாய் மகிழ்ந்து கலிகூறும்படி வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை இன்றைக்கு என் ஆண்டவர் செய்வீராக. என் தேவனுடைய கரம் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.